அதுக்கடுத்து வீட்டுல நம்ம பிள்ளைங்க இந்த காலகட்டத்துல வந்து பாருங்க, பிள்ளைங்க பெருசா வந்து பெத்தவங்க பேச்சை கேட்கறது இல்லை. ஏன்னா இது கலிகாலம். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா தர்மருக்கு வாழும் காலத்திலே, பஞ்சபாண்டவர் வாழும் காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா கலிகாலம் எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலபுருஷன் சொல்லி இருப்பான். ஒரு பெரிய கிணறு, அந்த பெரிய கிணறுல இருந்து குட்டி குட்டி கிணறுக்கு தண்ணி முண்டு ஊத்துனா அந்த குட்டி குட்டி கிணறு ரெம்பிடுது. அந்த குட்டி குட்டி கிணறுல இருந்து பெரிய கிணறுக்கு தண்ணி முண்டு ஊத்துனா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மாட்டேங்குது. பெரிய கிணறு வந்து எப்பயுமே காலியாவே இருக்குது அப்படின்னு. அந்த பெரிய கிணறு தான் நம்ம பெரியவங்க, பேரண்ட்ஸ், தாய் தந்தையர், பெற்றோர்கள். அந்த குட்டி குட்டி கிணறு பிள்ளைங்க. எப்பயுமே இந்த பெரிய கிணறான பெற்றோர்கள் பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக பாடுபடுவாங்க. ஆனா பிள்ளைங்க எப்பயுமே பெத்தவங்களை வந்து கவலையே பட மாட்டாங்க. இதுதான் கலிகாலத்துல நடக்கும் அப்படின்னு காலபுருஷன் அப்பயே சொல்லியிருப்பான். அது ஒரு பெரிய கதை. அந்த கதையை நம்ம வந்து உங்களுக்கு அந்த பதிவுல நான் சொல்றேன். புரியுதுங்களா? ஆக இது கலிகாலத்துக்கே உரிய ஒரு விஷயம். நம்ம பிள்ளைய பெத்தா கண்ணீர், தென்னைய வச்சா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதுதான் கலிகாலம். எந்த பெற்றோர்களும் பிள்ளைங்களால சந்தோஷப்படுறது இல்லை.